ஓய்வு பெற்ற விமானப்படை ஊழியர் திரு செல்வராமலிங்கன் முன்னிலைகிறார். சார் வணக்கம். இந்த விபத்து தொடர்பாக உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன சார்? பயணிகள் விமானத்திற்கும் போர் விமானத்திற்கும் என்ன மாதிரியான பாதுகாப்பு நடைமுறைகள் புறப்படுவதற்கு முன்பு எது மாதிரியான சேஃப்டி செக் இருக்கும்? ஆமாம், அதாவது போர் விமானமும் சரி இல்ல பயணிகள் விமானமும் சரி அடிப்படையில கண்டிப்பா சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். என்ன அப்படின்னா சோதனைக்கு உள்ளாக்கப்படும். என்னன்னா அப்படின்னா இப்ப அந்தந்த துறை சார்ந்த நிபுணர்கள் அதற்கான சோதனைகள்ல ஈடுபடுவாங்க. இப்ப ஒரு எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது, அந்த விமானத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது அப்படின்னா அந்த துறை நிபுணர், அந்த துறையில நிபுணத்துவம் பெற்றவர்கள் அவங்க சோதனை பண்ணுவாங்க. என்ஜின் சம்பந்தப்பட்ட பொறியாளர்கள், அதுல நிபுணத்துவம் பெற்றவர்கள், அவங்க என்ஜின்ல ஏதாவது கோளாறு இருக்கா, என்ஜின்ல எங்கேயாவது கசிவு ஏற்படுதா, என்ஜின்ல எங்கேயாவது உடைஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க பார்ப்பாங்க. அதே போல ஏர்கிராப்டோட ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய ஏர் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. அதுல விமானத்தோட மேற்பகுதியில ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா அப்படிங்கிற விஷயத்த அவங்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய துறைகள் எல்லாரும் அவங்கவுங்க சோதனையை செஞ்சதுக்கு அப்புறம் அது எல்லாத்துக்கும் ஒரு ஹெட் ஒருத்தர் இருப்பாரு. அவர் ஒரு சான்றிதழ் கொடுப்பாரு, இந்த விமானம் பறப்பதற்கு தகுதியானது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் தான் அந்த விமானம் கண்டிப்பா வானத்துல பறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சரி, இப்போ வழக்கமாக ட்ரெயின் ஆக்சிடென்ட்டில் நேருக்கு நேர் மோதுறது அப்படின்றது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மேஜர் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விமானங்களில் அதே மாதிரி நடுவானில் பறந்துட்டு இருக்கும்போது ஒரு டெக்னிக்கல் கிளிச் வருது அப்படின்னா அது தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லுவாங்க. முழுமையான ஒரு ஆல்டிடியூடை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி 637 அடியிலே கீழே விழுது அப்படின்னும் போது எது மாதிரியான சூழ்நிலையில் இது மாதிரி இருக்கும்? ஒரு பேர்ட் அட்டாக் அந்த என்ஜினில் ஏதாவது ஒன்று பாதிக்கும், ஒன்று கண்ட்ரோலில் இருக்கும். எந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது சார்? அதாவது விமானம் டேக் ஆஃப் ஆகி 3 நிமிஷம், அதோட உயரம் பாத்தீங்க அப்படின்னா 1000 அடிக்குள்ளதான் இருக்கும், கண்டிப்பாக இருந்திருக்கணும். இந்த 1000 அடிக்குள்ள ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா இவங்க சோதனைக்கு உள்ளாக்கும் போது அந்த என்ஜின்ல ஏதாவது அந்த பைப் லைன் எல்லாம் நல்லா இருந்திருக்கலாம். ஆனா டேக் ஆஃப் ஆகும்போது அந்த பிரஷர் காரணமாகவோ இல்ல அந்த என்ஜினோட வெப்பம் காரணமாகவோ அந்த என்ஜினுக்கு போகக்கூடிய அந்த எரிபொருள் குழாய் ஏதாவது சேதமாயிருக்கலாம். எரிபொருள் குழாய் சேதமாயிருச்சு அப்படின்னா விமானங்கள்ல நிரப்பக்கூடிய எரிபொருளோட பேர் ஏடிஎஃப்னு சொல்லுவாங்க, ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல். இந்த ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் எளிதில் தீப்பிடிக்கக்கூடியது, பெட்ரோலை விட மிக விரைவில் தீப்பிடிச்சு எரியக்கூடியது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது டேக் ஆஃப் ஆகும் போதே அந்த என்ஜின்ல இருக்கக்கூடிய அந்த போகக்கூடிய அந்த பைப் லைன், எரிபொருள் பைப் லைன், அதுல ஏதாவது ஒரு வெடிச்சோ அல்லது அது ஏதாவது அதுல லீக்கேஜ் ஆயோ இருந்திருந்ததுன்னா, இப்ப இந்த விமானம் லண்டனுக்கு பறக்கக்கூடிய விமானம் அப்படிங்கிறதுனால இதோட பிளைங் ஹவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால அதுக்கு தகுந்த மாதிரியான எரிபொருளை கண்டிப்பா நிரப்பியிருப்பாங்க. இப்ப லண்டன் போகுது நான் ஸ்டாப் பிளைங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 50,000 லிட்டராவது அதுல இருந்திருக்கும். 50,000 லிட்டரும் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய ஒரு பெட்ரோல், ஒரு ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் அப்படிங்கும் போது அதை அணைக்கிறது மிக 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 சிரமமான காரியம். அதே போல அதை உடனடியா தீப்பிடிச்சு எரியும், எல்லாமே எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது எளிதில் தீப்பற்றக்கூடியது. சோ அந்த என்ஜினோட சூடு, ஏற்கனவே இந்த ஈஸியா பத்திக்கக்கூடிய அந்த எரிபொருள், இது எல்லாம் இமீடியட்டா அந்த விமானத்தை கொலாப்ஸ் பண்ணிருக்கலாம். சோ விமான விபத்து அப்படின்னாவே இப்படித்தான் ஏற்படும். அந்த எரிபொருள் இருந்து இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா அது இந்த மாதிரி தான் அமையறதுக்கான சாத்தியக்கூறுகள். 2 என்னன்னா, இப்போ இந்த பேர்ட் ஹிட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்திய விமானப்படையில பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒண்ணு இருக்காங்க, பேர்ட் ஹசார்ட் காம்பாக்ட் டீம். அதாவது ரன்வேக்ல இந்த ஓடுதளங்கள், விமான ஓடுதளங்கள்ல பறவைகள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த பிஎஸ்சிடி அப்படிங்கிற டீம் அங்க செயல்படுவாங்க. இது ஏர்போர்ட்ல இருக்கும். இதே மாதிரி இங்கேயும் இருந்திருப்பாங்க கண்டிப்பா. சோ இந்த பேர்ட் ஹிட் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பருந்தோ மிகப்பெரிய கழுகோ ஒரு விமானத்துல மோதும் போது அந்த விமானத்தோட ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய ஏர் ஃப்ரேம்ல அந்த அமைப்புல ஏன்னா எல்லா விமானங்களும் மிக இலகு வகை அலுமினியங்களால் தயாரிக்கப்பட்டது. அது மோதும் போதே ஒரு சின்னதா ஒரு பிண்டாயிருச்சு அப்படின்னா அந்த விமானம் தொடர்ந்து பறக்கும் போது அந்த காற்றினோட வேகத்தினாலையும் காற்றினோட அழுத்தத்தினாலையும் அந்த சின்ன ஒரு பெண்டு உள்ளுக்குள்ள பெருசாய் போய் விமானத்துல ஓட்டை விழுந்து பெரிய விபத்துக்குள்ளாகக்கூடிய சூழல் ஏற்படும். அதனாலதான் பறவைகள் விமானத்துக்கு மிகப்பெரிய ஒரு எப்பயுமே எதிரிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். இது இந்திய விமானப்படையில நீங்க எந்த ஒரு ரன்வேல எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இந்த பிஎஸ்சிடி கண்டிப்பா அந்த டீம் இருப்பாங்க. சோ இங்க அகமதாபாத்ல அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரவங்க, நாங்க மிலிட்டரிக்காரங்க.
இது வந்து சிவில் ஏவியேஷன், பயணிகள் விமானம். அந்த பயணிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த ரன்வே, அந்த விமான நிலையம், அதுல இருக்கக்கூடியதுல வந்து அந்த பிஎஸ்சிடி எல்லாம் பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறது வந்து எனக்கு வந்து கண்டிப்பா எனக்கு தெரியல. அது பெரிய கேள்விக்குறிதான். அது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா பறவைகள் வந்து தாக்குதல் நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து மிக குறைவு. இதையெல்லாம் தாண்டி அந்த விமானத்தோட எரிபொருள் வந்து 50,000 லிட்டர் அப்படிங்கும் போது ஒரு விமானம் வந்து பறக்குது அப்படின்னா டோட்டலா அதோட வெயிட்டை வந்து கணக்கிடுவாங்க, எடையை வந்து கணக்கிடுவாங்க. கார்கோ எவ்வளவு வந்து ஏத்தணும், லக்கேஜ் எவ்வளவு ஏத்தணும், அதுல இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸோட வெயிட் எவ்வளவு, அங்க வேலை செய்யக்கூடிய விமான ஊழியர்களோட அந்த க்ரூஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏர் க்ரூஸோட வெயிட் எல்லாம் எவ்வளவு, அவங்க ஃபுட் எல்லாம் கொண்டு போவாங்க, உணவுகள் எல்லாம் கொண்டு போவாங்க, அந்த உணவுகளோட வெயிட் எவ்வளவு, இது எல்லாம் கணக்கிட்டு தான் இப்போ ஒரு விமானத்தை வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க, அதாவது ஃப்ளை பண்ணுவாங்க. ஆனா இது வந்து பிரைவேட் ஏர்லைன்ஸுக்கும் கவர்மெண்ட் ஏர்லைன்ஸ், அதாவது ஏர் இந்தியாவுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, டோட்டல் வெயிட்ல ஒரு 90% வெயிட் தான் வந்து அவங்க எடுத்துட்டு போவாங்க. இப்ப அந்த பிளைட்டுக்கு வந்துட்டு ஒரு 100% கெப்பாசிட்டி கேஜி வெயிட் இருக்கு அப்படின்னா 90 கேஜி வெயிட், அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 90 கேஜி 90% வெயிட்டை தான் வந்து எடுத்துக்குவாங்க. மீதி 10% வந்து அவங்க வந்து சேஃப்டிக்காக வச்சுக்குவாங்க. ஆனா இதுவே நீங்க வந்து ஒரு பிரைவேட் ஏர்லைன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% எடுத்துவாங்க, ஏன்னா அவங்க ரெவென்யூக்காக பண்ணுவாங்க. ஆனா இதுல வந்து கண்டிப்பா வந்து அவங்க 100% வெயிட் எடுத்திருக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ஏர் இந்தியா அப்படிங்கிறது வந்து நம்மளோட அரசாங்கத்துக்கு இது சொந்தமானது அப்படிங்கிறதுனால இதோட தொடர்ந்து ஏர் இந்தியா அப்படிங்கறது இந்த விமானங்கள் வந்து 90% எடைகளை மட்டும்தான் வந்து தாங்கி போயிருக்கும். அப்படி இருக்கும்போது எடை அதிகமான காரணத்தினால விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரியான சில செய்திகள் வந்து வந்த வண்ணம் இருக்கு. அதுல வந்து எனக்கு பெரிய அளவுல வந்து அதுல நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அந்த எடையை வந்து அவங்க எல்லாம் கணக்கிட்டு தான் ஒரு விமானமே வந்து பறக்கிறதுக்கான விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. இப்ப விமானிக்கு பயணிகள் விமானத்தை இயக்கக்கூடிய விமானிக்கு நிறைய அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல கடைசி வரைக்கும் எது மாதிரியான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்வாங்க சார்? இப்போ இந்த கேப்டனை பொறுத்த வரைக்கும், இந்த விமானியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து 8000 ஹவர்ஸ் வந்து பறந்திருக்காரு. அதாவது 8000 மணி நேரம் வந்து பறந்த அனுபவம் பெற்றவர். அவர் வந்து ஒரு மாஸ்டர் பைலட்னு சொல்லுவாங்க. ஏன்னா 8000 மணி நேரம் பறக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பெரிய பறத்தல் அனுபவம் பெற்ற ஒரு விமானி அவர். அப்படிங்கும்போது இவரு இந்த மாதிரியான நிறைய இக்கட்டான சூழல்கள் எல்லாம் நிறைய கடந்து வந்திருப்பாரு. அதை வந்து கண்டிப்பா அதை வந்து தாண்டி வந்திருப்பாரு. அப்படிங்கும்போது இவரு கண்டிப்பா பெரிய அனுபவம் பெற்றவராக தான் இருப்பாரு. அதனால இந்த வேகம், இந்த எடை, இதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டா தான் அவர் வந்து டேக் ஆஃப் பண்ணிருப்பாரு. ஏன்னா மாஸ்டர் பைலட் அப்படிங்கும்போது பெரிய அளவுல வந்து எரர் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி. அப்படி இருக்கும்போது அவர் சரியான வேகத்துல தான் கண்டிப்பா வந்து அவர் ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்ணிருப்பாரு. எடையும் வந்து 90% தான் கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து ஹியூமன் எரரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இது மாதிரியான உயர் ரக போயிங் ரக வந்து ஓரளவுக்கு நல்ல ரெப்யூட்டடான ஒரு பெரிய நிறுவனம். அடிக்கடி விபத்தில் செஞ்சாலும் தொடர்ச்சியாக அவங்க R&D மூலமாக அதை மெருகேற்றிட்டே இருக்காங்க. ஆனால் எப்போவுமே என்ஜின் டபுள் என்ஜின் இருக்கும். அது வாய்ப்பு ஒன்று ஃபெயிலியர் ஆச்சுனாலும் ஒன்று கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்காதுங்களா? இல்ல இது வந்து என்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆகி லேண்ட் ஆயிருந்துச்சுன்னா அது நேரா போய் குத்தி இருக்கும், எரிஞ்சிருக்காது. குத்தின வெட்டி வேணா கீழே போய் லேண்ட், அது கிராஷ் ஆன அதுக்கப்புறம் வேணா தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அது வேகமா போய் கீழே தரையில மோதி இருக்கும்போது தரையில மோதி வெடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஆனா இது வந்து தரையில மோதுறதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த தீப்பிழம்பு தெரியுது அப்படிங்கும் போது உள்ளுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. அந்த 3 நிமிஷத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது வந்து என்னன்னா, இப்போ என்னதான் இருந்தாலும் வந்து அது ஒரு ஃபிளைங் மெஷின், அது வந்து பறக்கும் எந்திர கோளாறு எப்ப வேணாலும் வரலாம். நம்ம எந்திரத்தை என்னதான் வந்து முறையா நம்ம வந்து பராமரிச்சுக்கிட்டு வந்தாலும் அந்த எந்திரம் எப்ப வந்து பழுதடையும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒண்ணு, நம்ம வந்து அதை அப்படி பார்க்கலாம். 2வது, ஏதாவது ஒரு தீய சக்திகள் உள்ள போய் விமானத்துக்குள்ள ஏதாவது ஒரு நடவடிக்கைகள் மேற்கொண்டு விமானத்துக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து அவங்க ஏதாவது சேதப்படுத்தி இருக்கலாம், விமானியை வந்து ஏதாவது துன்புறுத்தி இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து யூகங்கள் வேணா செய்ய முடியும். ஆனா இதை வந்து உறுதியிட்ட தகவல் எப்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, பிளாக் பாக்ஸ் சொல்லக்கூடிய கருப்பு பெட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து எதையுமே நம்ம இறுதியாக சொல்ல முடியும் நம்மளால.
இப்போ இதில் 240 பேர் பயணித்திருக்காங்க. இதில் சர்வைவல் சான்சஸ் எவ்வளவு இருக்குது சார்? இதில் 625 அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்திருக்கு. எவ்வளவு சர்வைவல் சான்சஸ் இருக்குது சார்? அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் ஒன்று வந்து டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னா அந்த ரன்வேயோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராஷ் ஃபயர் டெண்டர் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் கிராஷ் க்ரூஸ்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிராஷ் ஆம்புலன்ஸ் இருக்கும். கிராஷ் ஃபயர் டெண்டர் என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த மாதிரியான விமான விபத்துகளை, விமான தீப்பிடிச்சு எரியக்கூடிய விமான விபத்துகளை வந்து அணைக்கக்கூடியதில் வந்து நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் தான் அந்த கிராஷ் ஃபயர் டெண்டர்ஸ், அந்த ஆபரேட்டர்ஸ். அது இல்லாம இந்த கிராஷ் க்ரூஸ் அப்படிங்கிறவங்க வந்து அந்த ரன்வேயோட நிபுணத்துவம் பெற்றவர்கள். அந்த ரன்வேல வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கும் அப்படிங்கறதுல நிபுணத்துவம் பெற்றவர்கள். இம்மீடியட்டா அந்த பிளைட்ல இருந்து எப்படி வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ண முடியும், அங்க இருக்கக்கூடிய மனித உயிர்களை வந்து எப்படி ரெஸ்கியூ பண்ண முடியும், அந்த 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 விமானத்துல வந்து எப்படி இமீடியட்டா அந்த தீயை வந்து அணைக்கிறது அப்படிங்கறதுல ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அந்த கிராஷ் குரூஸ். அதே போல பாத்தீங்க அப்படின்னா கிராஷ் ஆம்புலன்ஸ், அதுல வந்து நிறைய மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு இம்மீடியட்டா தீக்காயம் ஏற்பட்டா அதுக்கு என்ன பண்ணணும், இல்ல வேற ஏதாவது ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதிநவீன ஆம்புலன்ஸ் தான் வந்து அங்க இருக்கும். இது வந்து ஒரு விமான நிலையத்துக்குள்ள ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். இப்ப இது வந்து டேக் ஆஃப் ஆகி பக்கத்துல ஒரு சிவிலியன் ஏரியால வந்து விழுந்திருக்கு, குடியிருப்பு பகுதிகளில் விழுந்திருக்கு அப்படிங்கும்போது வெளியில இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ஃபயர் டெண்டர்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த தீயணைப்பு வண்டிகள், அவங்க போயிருப்பாங்க. இப்ப அதுல என்ன ஒரு இது அப்படின்னா, விமானத்துல பிடிச்ச தீயை அணைக்கிறதுக்கு வந்து தண்ணியை பயன்படுத்தக்கூடாது, ஃபோம் வந்து பயன்படுத்தணும். இந்த கிராஷ் ஃபயர் டெண்டர் வந்து ஃபுல்லா ஃபோம்ல தான் இருக்கும், தண்ணி இருக்காது. ஆனா வெளியில இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ஃபயர் டெண்டர்ல ஃபோம் இருக்கக்கூடிய வண்டிகள் இருக்கும். ஆனா அதிகமா தீயை அணைக்கிறதுக்கு தண்ணி தான் வச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் நம்ம வந்து கணக்கிட்டு பார்க்கணும். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும் அப்படின்னா, அது வந்து விமான நிலையத்துக்கு அருகிலேயே விழுந்ததுனால இந்த கிராஷ் ஃபயர் டெண்டரும் கண்டிப்பா ஈஸியா போய் அப்ரோச் பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா போயிருப்பாங்க. நம்மளோட கிராஷ் ஆம்புலன்ஸ் போயிருக்கும், கிராஷ் க்ரூஸ் எல்லாம் கண்டிப்பா போயிருப்பாங்க. சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த விமான நிலையம் வந்து விமான நிலையத்துக்கு அருகிலேயே நடந்ததுனால அது ஒரு கண்டிப்பா அகமதாபாத் ஒரு பெரிய சிட்டி. அந்த பெரிய சிட்டிங்கும் போது பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல நிறைய ஆம்புலன்ஸ் இருக்கும். சோ அந்த ஆம்புலன்ஸ்லும் கண்டிப்பா வந்திருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்திருப்பாங்க, மருத்துவ ஊழியர்கள் வந்திருப்பாங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எய்ட் நிறைய பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா அது தீக்காயம் தான் அதிகமா ஆயிருக்கும், தீக்காயம் தான் ரொம்ப அதிகமா ஆயிருக்கும். சோ அந்த தீக்காயத்துக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து கண்டிப்பா பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஒரு ஒரு துக்கமான நிகழ்ச்சியிலையும் வந்து ஒரு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எல்லாமே அருகில வந்து ஆஸ்பத்திரி இருக்கு, மருத்துவமனைகள் இருக்கு. அப்படிங்கும் போது கண்டிப்பா நிறைய உயிர்களை வந்து அவங்க வந்து கண்டிப்பா காப்பாத்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஓகே, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்வராமலிங்கம்.